friends, hello, welcome back to our Cook with Friends channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி காம்போ தான் பார்க்க போறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஆப்பம் தேங்காய் பால். வாங்க இந்த ஆப்பம் தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஆப்பத்துக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸை பார்த்துடலாம். நம்ம எல்லாமே இந்த மெஷரிங் கப்பில் தான் மெஷர் பண்ணிக்க போகிறோம். 1.5 கப் பச்சரிசி, இட்லி அரிசி, இட்லி புழுங்கல் அரிசி 1/2 கப், உளுத்தம் பருப்பு 1/4 கப், வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம ஆப்பத்துக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ். அரிசி பருப்பு வெந்தயம் எல்லாம் 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இது நல்லா ஒரு மினிமம் 6 hours ஊறணும். நான் காலையில் ஒரு 9 மணிக்கு ஊற வச்சேன். ஈவினிங் 6 o'clock அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இந்த அவுல ஊற வச்சா போதும். நம்ம அரிசிலாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு எல்லாம் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆப்பத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா சாஃப்டாக அரைச்சி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக மாவு அரைச்சிக்கோங்க. எந்த ஒரு கொரப்பும் இல்லாமல் நல்லா சாஃப்ட் பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் ஆப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாவு அரைச்சாச்சு. டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம். மார்னிங் எப்படி பொங்கி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மார்னிங் நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு. நல்லா பபிள்ஸ் தெரியுதுல்ல பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் சோடா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சி அந்த விழுதை இந்த மாவில் போட்டுக்கிட்டா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த விழுத மாவு கூட ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் கன்சிஸ்டன்சி மாவு. ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆப்பம் ஊற்றியாச்சு. ஆப்பத்தை மூடி வச்சு வேகட்டும். இதுக்கு ரொம்ப ஆயிலெல்லாம் தேவைப்படாது. நல்லா கிறிஸ்பியாக வரும் ஆப்பம். நம்மளோட சூப்பரான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு நம்மளோட ஆப்பம். இப்போ நம்ம தேங்காய் பாலுக்கு தேங்காய் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காய் அரைச்சி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டைம் அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே அரைச்சா தண்ணி ஆகிடும். ஆப்பத்துக்கு பால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூட சுகரும் ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட தேங்காய் பால் ரெடி. அருமையான ஆப்பம் தேங்காய் பால் தயார். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.